ஒரு வழியா வர ஜூன் 19ஆம் தேதி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது. இதனை அடுத்து ஈரான் அமெரிக்கா போர் அதிகாரப்பூர்வமா முடிவுக்கும் வருது. அது மட்டும் இல்லாம ஹார்முஸ் நீரிணை விரைவில் திறக்கப்பட இருக்கிறதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் சொல்லியிருக்காரு. இதுல என்னென்ன முக்கிய அம்சங்கள் இருக்கு, இதுவரைக்கும் இந்த போர்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். கடந்த பிப்ரவரி மாதத்துல இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்துறாங்க. இந்த தாக்குதலினுடைய முதல் நாளிலேயே ஈரானினுடைய அதி உயர் தலைவராக இருந்த அயதுல்லா அலி கமேனி கொல்லப்படுறாரு. அதோடு 100க்கும் மேற்பட்ட முக்கிய அரசியல் மற்றும் இராணுவ தலைவர்களுமே இந்த தாக்குதல்ல அடுத்தடுத்து இறக்குறாங்க. ஆனாலும் இந்த இழப்புல இருந்து மீண்ட ஈரான் அமெரிக்க இராணுவ தளங்கள் இருந்த வளைகுடா நாடுகள் மீது பயங்கரமான தாக்குதலை தொடர்றாங்க. தொடர்ந்து போர் தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பாகிஸ்தான், கத்தார் உள்ளிட்ட நாடுகள் ஈரான் அமெரிக்கா கிட்ட பேசி தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளையுமே நடத்திட்டு வராங்க. இதனை குறிப்பிட்டு ஈரான் போர் முடிவடைவதற்கான ஒப்பந்தமும் கிட்டத்தட்ட நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. பாகிஸ்தான் மத்தியஸ்தம் காரணமா கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி தற்காலிக போர் நிறுத்தமும் ஏற்படுது. ஆனாலும் லெபனான் மீதான இஸ்ரேல் தாக்குதல், ஈரானினுடைய யுரேனியம் இருப்பு தொடர்பான விவகாரங்கள்ல முரண்பாடு நிலவி வந்த நிலையில நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படுறதுல ஒரு இழுபறி நீடிச்சு வந்துட்டே இருந்துச்சு. தொடர்ந்து 2 நாடுகளிடையே மோதல்கள் அதிகரிச்ச நிலையில உலகினுடைய 20% கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடக்கக்கூடிய ஹார்முஸ் நீரிணைய ஈரான் மூடியது உலகம் முழுவதும் ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. குறிப்பா கச்சா எண்ணெய் விலை வரலாறு காணாத அளவுல அதிகரிச்ச நிலையில எரிபொருள் பற்றாக்குறையாலும் விலையேற்றங்களாலும் உலகம் முழுவதிலுமே இருக்கக்கூடிய மக்களும் அவதிக்குள்ளாகக்கூடிய நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில போர் முடிவடைஞ்சிருக்கிறதாகவும் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருக்கிறதாகவும் 2 நாடுகளும் அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டத ஈரானினுடைய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் காசம் கரிபாபாடி அரசு தொலைக்காட்சியில பேசியறப்போ உறுதியும் படுத்தியிருந்தாரு. அதே நேரத்துல ட்ரம்பும் தன்னோட சமூக ஊடக பக்கத்துல எண்ணெய் தடையின்றி பாயட்டும் அப்படின்னு பதிவிட்டிருந்தாரு. அதோடு எல்லா நாடுகளினுடைய கப்பல்களுக்கு ஹார்முஸ் நீரிணை சுங்க கட்டணம் இல்லாம திறக்கப்படும் அப்படின்னு ஈரானும் ஈரானினுடைய துறைமுகங்களை முற்றுகையிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் உடனடியாக திரும்ப பெறப்படும் அப்படின்னு அமெரிக்காவும் அறிவிச்சிருந்தாங்க. இந்த அமைதி ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஜூன் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்துல கையெழுத்தாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த ஒப்பந்தம் ஹார்முஸ் நீரிணைய மறுபடியும் திறப்பது, ஈரானுக்கு பொருளாதார நிவாரணத்தை வழங்கணும் மற்றும் ஈரான்ல அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளை மறுபடியும் தொடங்கணும் ஆகிய 3 பரந்த அம்சங்களை மையமாக கொண்டிருக்கு. மேலும் ஈரானையும் அமெரிக்காவையும் நீண்ட காலமாக பிரிச்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த 60 நாள் கால அவகாசத்தையுமே இந்த ஒப்பந்தம் வழங்குது. இந்த அமைதி ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் 14 முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறதாக சொல்லப்படுது. இது குறித்து 2 நாடுகளுமே இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகளை வெளியிடல, உறுதிப்படுத்தல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அப்படி வெளியே வந்திருக்கக்கூடிய இந்த 14 அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, போர் நடவடிக்கைகளை உடனடியா நிறுத்தணும், வணிக போக்குவரத்துக்கு ஹார்முஸ் நீரிணைய மறுபடியும் திறக்கணும், ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கட்டுப்பாடுகள் நீக்கப்படணும், பேச்சுவார்த்தைகளின் போது புதிய அமெரிக்க தடைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும், அதே போல ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதிக்கு தற்காலிகமா விலக்குகள் அளிக்கணும், முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவிக்கணும், அணு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு ஈரானினுடைய உறுதிப்பாடு, அதோடு யுரேனியம் செறிவூட்டல நிறுத்தணும் அப்படின்னு ஈரான் சொல்லணும், அணுசக்தி நிலையங்களினுடைய விரிவாக்கத்திற்கு முடக்கம், ஈரானினுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படணும், பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பதற்ற தணிப்பு நடவடிக்கைகள் இதெல்லாம் எடுக்கணும். இந்த மாதிரியான அம்சங்கள் முக்கிய அம்சங்களாக இடம்பெற்றிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இதனுடைய உடனடி தாக்கமாக சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தையில எதிரொலிச்சு ஒரே நாள்ல கச்சா எண்ணெயினுடைய விலையும் சரிஞ்சிருக்கு. நேற்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $87.33 இருந்த நிலையில இன்னைக்கு ஒரே நாள்ல 4.7% வரைக்கும் சரிஞ்சு
$83.59 விற்பனையாகிறதாகவும் இருக்கு. இது கடந்த 3 மாசங்கள்ல இல்லாத அளவுக்கு ரொம்ப குறைஞ்ச விலைங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. விரைவில் ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பெல்லாம் வெளியாக இருக்கிற காரணத்தினால உலக அளவுல எரிவாயு கச்சா எண்ணெய் பற்றாக்குறையும் ரொம்ப சீக்கிரமே முடிவடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுமே எழுந்திருக்கு. போர் முடிவுக்கு வந்ததை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவரோட அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்துல ஒரு பதிவையும் விட்டிருக்காரு. அதாவது, மேற்காசிய நாடுகள் உட்பட உலகெங்கிலும் கடுமையான பொருளாதார சீர்குலைவை போர் ஏற்படுத்தி இருந்ததாகவும் உயிரிழப்புகளுக்கும் வழிவகுத்த இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக 2 நாடுகளுமே முடிவு செஞ்சிருக்கிறது வரவேற்பு தெரிவிப்பதாகவுமே தெரிவிச்சிருக்காரு பிரதமர் மோடி. நீண்ட நாட்களாக ஈரான் அமெரிக்கா போரின் காரணமாக உலக அளவுல பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு. ஒரு சாமானிய மக்களினுடைய வாழ்க்கையிலையும் இது எதிரொலிச்சதை நம்ம கடந்த சில தினங்களாக பார்த்திருந்தோம். இந்த நிலையில போர் ஒரு வழியாக முழுவதுமாக முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவிப்புகளும் வெளியாகி இருக்கு. இந்த ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தானதற்கு பிறகு இப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுமே எழுந்திருக்கு.